கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு உலகம் எங்கும் அன்னையர் தினம் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. நாமும் நம்முடைய அன்னைக்கு அன்னையர் தின வாழ்த்தை சொல்ல மறந்து விடக்கூடாது. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு பின்பு ஒரு நல்ல உண்மையான தியாகமான ஒரு உறவு இருக்கும் என்று சொன்னால் அது தாயின் அன்புதான். நாம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நம்மை புரிந்து கொள்வதற்கு அவர்களால் மாத்திரம்தான் முடியும். நம்முடைய முகம் கொஞ்சம் மாறுபட்டால் கூட என்ன நடந்திருக்கும் என்பதை ஓரளவு கணிக்கக்கூடிய ஞானம் உள்ளவர்கள் தான் பெற்றவர்கள். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் கூட அந்த தாயின் அன்பை போலத்தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவருடைய அன்பு இருக்கிறது. இதைத்தான் ஏசாயா 49 அதிகாரம் 15-16 வசனம் சொல்லுகிறது. ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, ஒரு தாய் தன் பிள்ளையை எந்த சூழ்நிலையிலும் மறக்கவே மாட்டாள். எப்பொழுதும் அவள் நினைவாகவே இருப்பாள். என்னுடைய தாயை கூட எடுத்துக்கொள்ளுங்கள். எனக்கு திருமணமாகி 1 வருடங்களுக்கு மேல் ஆகியும் கூட அவர்கள் எப்பொழுதும் என் நினைவாக இருப்பதை நான் கேள்விப்படுகிறேன், நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஒரு தாயின் அன்பு எந்த சூழலிலும் மாறாது. ஒருவேளை நான் வேலையை நிமித்தமாக பேசாமல் விட்டுவிட்டால் கூட அவர்கள் சரியா என்னை தொடர்பு கொண்டு பேசி விடுவார்கள். ஏனென்றால் தாயின் அன்பு அவ்வளவு உன்னதமான ஒன்று. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, ஒரு தாய் தன் பிள்ளையை மறப்பாளா என்று சொன்னால் நிச்சயமில்லை. அவள் அவளுடைய காரியங்களை மறந்து விடுவாள். அவளை கவனித்துக் கொள்வதை கூட மறந்து விடுவாள். அவள் சாப்பிடுவதை கூட மறந்து விடுவாள். ஆனால் பிள்ளை சாப்பிட்டதா இல்லையா என்று கேட்பதை கூட மறக்காத அளவிற்கு ஒரு உன்னதமான உறவை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அது தாயின் அன்புதான். ஒருவேளை இன்றைக்கு உங்களுக்கு உலகத்தின் தாய் இல்லாமல் இருந்தால் கவலைப்படாதிருங்கள். ஆண்டவர் உங்களுக்கு தாயாய் இருக்கிறாராம். ஒருவேளை உங்களுக்கு உலகத்தில் தாய் தகப்பன்மார்கள் இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள், அவர்களுக்காக ஜெபியுங்கள், அவர்களை நன்றாக பார்த்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். ஏனென்றால் அநேக நேரத்தில் நம்முடைய செயல்கள் அவர்களை காயப்படுத்தலாம். அப்படி இருக்கும் போது நம்மை நாம் ஆராய்ந்து பார்த்து நாம் மாற முயற்சிக்க வேண்டும். ஒருவேளை சில காரியங்கள் நம்மால் மாற்றிக்கொள்ள முடியாததா இருக்குமானால் ஜெபித்தாவது ஆண்டவரே இந்த காரியத்தில் மாற்றத்தை உண்டாக்கும், என் தாயை நான் கஷ்டப்படுத்தி விடக் கூடாது என்பதில் கவனமாயிருங்கள். ஏனென்றால் அவர்களுடைய ஒவ்வொரு துளி கண்ணீரும் நம்முடைய வாழ்க்கையில் பெரும் சாபத்தை கொண்டு வரும். அநேகர் இதை அறியாதிருக்கிறார்கள். அநேகர் இதை அறிந்து மாற்றிக்கொள்ள முடியாதபடி ஏதோ ஒரு சூழலில் சிக்கி இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களாய் இருப்பீர்கள் என்றால் தினமும் செபியுங்கள். ஆண்டவர் நிச்சயம் உங்களுக்கு உதவி செய்வார். இந்த நாளிலும் அந்த அன்பை விட மேலான அன்பு ஒன்று இருக்குமானால் அது ஆண்டவருடைய அன்புதான். ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு ஸ்திரீ தன் பிள்ளையை விட்டு விட்டோ மறந்து விட்டோ இருப்பாளோ என்று சொன்னால் நிச்சயம் இல்லை. ஆனால் அவள் ஒருவேளை மறந்தால் கூட நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தையை கேட்கிற எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் பெற்றோரிடத்தில் அவர்களுடைய பிறந்த நாளை கேட்டு பாருங்கள். அநேகருக்கு தெரியாது. ஒருவேளை ஒரு சிலருக்கு தெரியும், யோசித்து சொல்லுவார்கள். ஆனால் அதுவே உங்களுடைய பிறந்த நாளை கேட்டு பாருங்கள், உடனே சொல்லுவார்கள். அதுதான் தாயின் அன்பு. தன்னலமற்ற, தன்னை பற்றி சிந்திக்காத தியாகமான ஒரு அன்புதான் தாயின் அன்பு. அப்படிப்பட்டவள் கூட ஒருவேளை மறந்து போகலாம், ஆனால் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் ஏசாயா தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நம்பிக்கையூட்டும் விதத்தில் தான் இந்த காரியங்களை சொல்லுகிறார். அதாவது அந்த இஸ்ரவேல் ஜனங்களின் நினைவுகள் எப்படி இருந்தது என்று சொன்னால், ஆண்டவர் கூட எங்களை கைவிட்டு விட்டார், அவர் கூட எங்களை நினைக்கவில்லை, மறந்து விட்டார் போல என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நேரத்தில் தான் அவர் சொல்லுகிறார், நீங்கள் நினைக்கிறது உண்மை அல்ல. தேவன் ஒரு நாளும் உங்களை மறப்பதில்லை. உங்கள் ஜெபங்கள் கேட்கப்படாமல் போவதே இல்லை. ஏனென்றால் உங்களுடைய வாழ்க்கை அவருக்கு முக்கியம். நீங்கள் உங்கள் பிள்ளைகளை மறப்பீர்களோ? ஒருவேளை நீங்கள் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இங்கே நான் உன்னை மறப்பதில்லை என்பது
வெறும் மறந்து விடுவதை மாத்திரம் குறிக்கவில்லை, மாறாக இங்கே அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது நான் உன்னை கைவிடுவதே இல்லை, நான் உன்னை கவனிக்காமல் இருப்பதே இல்லை, அது மாத்திரமல்ல நான் உன்னை மறந்து விட்டேனோ என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாயே, உன்னுடைய சில பாவத்தின் நிமித்தம், உன்னுடைய சில காரியங்களின் நிமித்தம் நீ இப்பொழுது கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாய், அதை எல்லாம் நான் விட்டு விட்டேனோ, உன்னோடு பண்ணின உடன்படிக்கையை புறக்கணித்து விட்டேனோ என்று நினைத்து கொண்டிருக்கிறாயா? இல்லை, நான் உன்னோடு திரும்பவும் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, எந்த தாயும் ஒரு நாளும் மாறுவதே இல்லை. சில நாட்களுக்கு முன்பு கூட கப்பல் பிரயாணத்தில் மரித்து போன தாயை குறித்து கேள்விப்பட்டோம். அவள் நினைத்திருந்தால் பிழைத்திருக்கலாம், ஆனால் தன் பிள்ளையை விட்டுவிடக் கூடாது என்பதற்காக இருக்க பிடித்து கொண்டாலே, அதுதான் தாயின் அன்பு. தன் உயிர் போனாலும் பரவாயில்லை, என் பிள்ளையோடு கூடத்தான் நான் இருப்பேன் இருக்கிற அந்த தாயின் அன்பை விட நம்முடைய தேவனின் அன்பு மிகவும் பெரியது. அந்த ஒரு தாயை தன் பிள்ளையை தனியே விட்டுவிடக் கூடாது, அவளை கைவிட்டு விடக் கூடாது என்பதற்காக தன் உயிரையே கொடுப்பாள் என்று சொன்னால், நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் நம்மை தாயின் கருவிலிருந்து கண்ணின் மணி போல காத்து கொண்டு வருகிற தேவன் கைவிட்டு விடுவாரோ? இல்லவே இல்லை. ஒருவேளை அன்றைக்கு அந்த தாயினால் அந்த பிள்ளையை காப்பாற்ற முடியவில்லை, ஆகவே இருக்க பிடித்து கொண்டு அவளும் மறித்து விட்டாள். ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் இருக்க பிடித்துக் கொள்வார், மறிப்பதற்காக அல்ல, மறுபடியும் நாம் எழுந்து பிரகாசிப்பதற்காக. ஆகவே அவரை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள். ஒரு காரியத்தை திரும்பவும் ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவேளை உன் தாய் கூட உன்னை மறந்து போகலாம், ஒருவேளை உன்னோடு கூட இருக்கிறவர்கள் உன்னை மறந்து போகலாம், நான் ஒருபோதும் உன்னை மறப்பதில்லை. இன்றைக்கு அன்னையா இருந்து அன்னையர் தினத்தை கொண்டாடும் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்னையர் தின வாழ்த்துக்கள். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர்